ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ் பேச வந்தாச்சு. எல்லாரும் டெய்லி கிளாஸ்க்கும் வரீங்க. வீட்டில் அப்பா அம்மாவை டிஃபன்லாம் செஞ்சு கொடுக்குறதுக்கு சொல்லிட்டு ஒரு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. நம்ம யூடியூப் கிளாஸ்க்கும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, நிறைய கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு 4 கிளாஸ் ஒரு 5 கிளாஸ் பேசிக் நம்ம எடுத்திருக்கோம். 6 கிளாஸ் எடுத்திருக்கோம், 1லேருந்து 6 வரைக்கும், நேற்று வரைக்கும். ஸோ இதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்கு. சரிங்களா? ஏன்னா பேசிக் கிராமர் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கொண்டு போக முடியும், ஒரே நாளில் கொண்டு போக முடியாது. ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்தோட கண்டினியூவேஷன். என்ன? ஒரு டெய்லி நடக்கிற செயல். நான் எப்பவுமே காலையில எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் தினமும் அந்த செயலை 8:30 மணிக்கு டெய்லி நான் கண்டினியூஸா பண்றேன். ரெண்டாவது எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்ற செயல். அடுத்தது சிம்பிளா நான் ஒரு வார்த்தையை இங்கிலீஷ்ல பேசணும். அடுத்தது எப்பவுமே இந்த உலகத்துல மாறாம நடக்கிறது. இது எல்லாத்தையும் நான் 2 வார்த்தையில வச்சுட்டு எப்படி பேசணும் அப்படின்ட்டு எனக்கு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அதை ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு வந்துருங்க. சரிங்களா? அப்போ இன்னைக்கு என்ன அப்படின்னா அதோட கண்டினியூவேஷன் தான். இப்போ நேத்து நேத்து அந்த சென்டென்ஸ் என்ன, அது எப்படி அமையும், 2 வார்த்தையில எப்படி அமையும், முதல் வார்த்தை என்ன, 2வது வார்த்தை என்ன, அது எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்ம பேசலாம். அடுத்தது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்தோம். இன்னைக்கு அதை நம்ம கிளியரா பார்த்துடலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு 3 கொஸ்டின் கேட்குறேன். நீங்க இதுக்கு சரியா ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஓகேவா? இதோட ஆன்சர் என்னன்னு கிளாஸோட லாஸ்ட்ல சொல்றேன். பார்க்கலாம் உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி எந்த அளவு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் முதல் சென்டென்ஸ் worried, worried, worried அப்படின்னு சொல்லுவோம். WORRIED, worried. ரெண்டு ஃபர்ஸ்ட் worried, ரெண்டு anxious, anxious, anxious அப்படின்னு படிச்சிருக்கோம். 3 என்ன சொல்லலாம்? worried சொல்லியாச்சு, anxious சொல்லியாச்சு, excited. இந்த 3க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும். சரிங்களா? சொல்லுவீங்களா? பார்க்கலாம். நீங்க உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி நீங்க எந்த லெவல்ல வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்க எப்படி தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியான அதுக்கு மீனிங் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதுக்கு 3த்துக்கு ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ல உங்களோட ஃப்ளூயன்சி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகேவா? இப்போ நம்ம கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். சரியா? அப்போ இன்னைக்கு 3 வார்த்தை என்னென்ன? ஒரே, ஆன்சியஸ், எக்ஸைட்டட். இது 3த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, எந்தெந்த மாதிரி வித்தியாசத்துல வேறுபடுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். அதாவதுங்க நமக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இப்போ சம்மர் வேற வரப்போகுது. சம்மர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வேற கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. ஸோ எப்பவுமே நம்ம ஸ்கூல் முடிச்ச உடனே அப்பா அம்மா கிராமர் கிளாஸ் போ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போ அப்படின்னு சொல்லிட்டு சம்மர்ல போய் சேர்த்து விட்டுருவாங்க. ஒவ்வொரு வருஷமும் எல்லா வருஷமும் போறது என்ன ஆரம்பிப்பாங்க? சப்ஜெக்ட்னா என்ன, வெர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, அப்படியே போய்கிட்டே இருக்கும். கடைசியில பேசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல முடிப்பாங்க, இல்ல டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்ல முடிச்சுவாங்க கிளாஸ் 30 நாள்ல. இப்படியே தான் கத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இதுல என்ன ஆச்சு, ஏன் கத்துக்க முடியல அப்படின்னா, நம்ம பேசக்கூடிய அன்றாட வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியல. உதாரணத்துக்கு சிம்பிள்ல பிரசன்ட் டென்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதை நம்ம எங்கெங்க பேசணும்னு தெரியணும். இதை எங்கெங்க பேசணும்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? டெய்லியும் நம்ம வழக்கமா செய்யற வார்த்தைகள். லைக், டிஸ்லைக், பிடிக்கும் பிடிக்காததை பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா இது சொல்லிக்கலாம். 3வது எப்பவுமே மாறாத வார்த்தைகள். சரிங்களா? இல்லைன்னா நீ என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கறாங்க. 2 பதில சரி நீ என்ன செய்யற அப்படின்னு கேட்கறாங்க. 2 வார்த்தையில பதில் சொல்லணும், சிம்பிளா. அப்போ இந்த 4 கேஸ்லயும் இந்த சிம்பிள் பிரசன்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கல. சொல்லி கொடுத்துருப்பாங்க, பட் அதை பயன்படுத்துற நம்ம வெறும் பேப்பர்ல எழுதுறதும் போறதுமாவே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம அதை கொஞ்சம் பிரீஃபா பார்த்துடலாம். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் நவுன்னா என்ன அப்படின்னு சொன்னேன். நவுன்னா என்னன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுமே நவுன் தாங்க. உயிர் உள்ளது, உயிரற்றது, நீங்க, நானு, நான்,
யூஸ் பண்ற டிவைசஸ், நீங்க யூஸ் பண்ற பேனா, பென்சில், நோட்டு, புக்கு, அப்புறம் உங்க வீட்ல இருக்கிற சேரு, மொபைல் ஃபோனு, லேப்டாப் எல்லாமே நவுன் தான். நாய், பேய், பேய்லாம் இல்லைங்க, நாய் எல்லாமே நவுன் தான். சரிங்களா? அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுமே உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் எல்லாமே நவுன் தான். வெறுப்புனா என்ன? ஒரு செயல். ஏதோ ஒரு செயல் நடக்கிறது, ஓடுறது, பாடுறது, அடிக்கிறது, சண்டை போட்டுக்கிறது எல்லாமே. அப்போ இது எல்லாம் செய்யற செயல் வந்து நம்ம வெறுப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? வெறுப்புன்னு சொல்லுவோம். அப்போ வெறுப்புன்னு சொல்லுவோமா? அதுதான் செயல்னு சொல்றோம். இதுதான் பேசிக். இதை தவிர இந்த ரெண்டை தவிர உங்களுக்கு வந்து வேற இந்த இங்கிலீஷ் கிராமர்ல ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குற மாதிரி எதுவுமே நீங்க கொண்டு போக கூடாது. எதுவுமே ஞாபகம் வச்சுக்கூடாது. நான் ஒன்னா என்ன செய்யணும்? ஒரு இந்த உலகத்துல இருக்கிற ஏதோ ஒரு பொருள்னு தெரியணும். வெறுப்புனா என்ன தெரியணும்? இந்த உலகத்துல இருக்கிற பொருள் ஒரு செஞ்ச செயல்னு தெரியணும். அவ்வளவுதான். வேற எதுவுமே வந்து கிராமட்டிக்கலா நீங்க எதுவும் கொண்டு போக கூடாது. ஓகேவா? இன்னைக்கு அப்படிதான் நடக்க போறேன். ஓகே. அப்ப இங்க பாருங்க. இது வந்து நேற்றே சொன்னேன். எது இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஆக்ஷன் சொல்லலாம், ரொட்டீன் சொல்லலாம், நம்ம டெய்லியும் செய்யற செயல். அடுத்தது பழக்க வழக்கத்தை பத்தி பேசலாம், எப்பவுமே மாறாத உலக உண்மைகளை பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்னேன். அப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம யாரை பத்தி பேசுறோமோ அவங்க அவங்க செஞ்ச செயல். ரெண்டே வார்த்தையை பத்தி இதை பேசிடலாம், இந்த சென்டென்ஸ் வந்து உருவாக்கலாம் நம்ம அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? இந்த ரெண்டு வார்த்தையை வச்சுட்டு நம்ம சென்டென்ஸை உருவாக்கிடலாம். முதல்ல வந்து சப்ஜெக்ட், ரெண்டாவது verb. இந்த சப்ஜெக்ட் தான் அந்த நவுன். நவுன் அப்படின்ற வார்த்தை தான் இங்க சப்ஜெக்டா வருது. சப்ஜெக்ட்னா என்ன? நான் யாரை பத்தி பேசுறேன்னா அது சப்ஜெக்ட். ஸ்கூல்ல இப்ப எந்த ஒரு 10 மணிக்கு ஸ்கூலுக்கு போறீங்க, ரெண்டாவது பீரியட் யாரோ ஒருத்தவங்க வராங்க, ஃபர்ஸ்ட் பீரியட் முடிஞ்சிருச்சு, ரெண்டாவது பீரியட் ஸ்டாஃப் யாரும் வரல. ஹெச்எம் வந்து கேட்குறாரு, இன்னைக்கு எந்த சப்ஜெக்ட்டுப்பா, இது எந்த பீரியடு, என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சப்ஜெக்ட்னா எல்லாத்தையுமா சொல்லுவீங்க, தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ். அப்போ என்ன படிக்கிறீங்களோ அதுதானே சொல்லுவீங்க. ஸோ அதுதான் சப்ஜெக்ட். அப்போ எதை பத்தி படிக்கிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். எதை பத்தி பேசுறோமோ அதுதான் சப்ஜெக்ட். எதை பத்தி திங்க் பண்றோமோ அதுதான் சப்ஜெக்ட். எதை பத்தி சொல்ல போறோமோ அதுதான் சப்ஜெக்ட். ஓகேவா? ஓகே. ஓகே, அடுத்தது வந்து இதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும்? ரெண்டு வார்த்தை சொன்னேன்ல, இப்போ பாருங்க. ஐ ஐ வி யூ தே. இந்த மூணு சென்டென்ஸ் ஐ வி யூ தே இந்த நாளும் எப்படி பக்கத்துலேயே இது செயலை குறிக்கிற வார்த்தை வந்துடும். அதே மாதிரி ஹி ஷி இட், இது மூணு பக்கத்துலயுமே அடுத்ததான் ஒரு செயலை குறிக்கிற வார்த்தை வந்துடும். சரிங்களா? இதுதான் இது வந்து வேர்டு ஒன்று, இது வந்து பக்கத்துல வர செயல் ரெண்டு. சரிங்களா? இப்போ இந்த வெறும் இந்த ரெண்டு இந்த ரெண்டு வார்த்தையை வச்சுட்டு இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்னு சொல்றேன்ல. நேற்று நம்ம பிரீஃபா பார்த்துருப்போம். இந்த ரெண்டு வார்த்தையை வச்சுட்டு இங்கிலீஷ் பேசலாம் நான் சொல்றேன்ல. இதுல ரெண்டாவது வார்த்தை வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். ஐ வி யூ தே ஹி ஷீட். நான் என்னை பத்தி பேசுறேன். உதாரணத்துக்கு நீ என்னடா பண்ற? நான் சாப்பிடுறேன். ஐ ஈட். நீ என்னடா பண்ற? நான் தூங்குறேன். ஐ ஸ்லீப். சரிங்களா? அப்போ நான் என்னை பத்தி பேசும்போது, அடுத்தது நான் மற்றவங்களை இன்னொருத்தவங்களை பத்தி பேசும்போது, அடுத்தது நானு என் கூட இருக்கிறவங்களை பத்தி பேசும்போது, அப்புறம் தூரமா கொஞ்சம் நிறைய பேர் இருக்க பத்தி பேசும்போது, இந்த வெர்பானது என்ன வரும்னா, வெர்பு டேபிள்ல இந்த வெர்பு இருக்குல்ல, இது நம்ம நேற்றே சொன்ன இது எந்த வெர்பா இருக்கும் அப்படின்னா, வெர்பு டேபிள்ல முதல்ல இருக்கிற வார்த்தைகளை எடுத்து இங்க போட்டுக்கலாம். எப்போ அப்படின்னா, நான் முதல்ல ஒரு ரெண்டு வார்த்தையை வச்சுட்டு இங்கிலீஷ் பேச போறேன். அதுல ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அதுக்கு பக்கத்துலயே வெர்பு வருதுன்னா, அந்த வெர்பு எங்கேருந்து வரும்னா, வெர்பு டேபிள் நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், சாரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதுல இந்த முதல் கட்டத்துல இருக்கிற வார்த்தைகள் எடுத்து நீங்க ரெண்டாவது இந்த இடத்துல போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி ஃபில் பண்ணும்போது எல்லா சென்டென்ஸுமே சூப்பர் ஆயிடும். ஸோ அப்போ இங்கதான் ஒரு சின்னதா ஒரு இது இருக்கு. அப்போ என்ன அப்படின்னா, எப்பப்பெல்லாம் அந்த வெர்பை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னா, இங்க யாரை பத்தி பேசும்போது ஐ வி யூ தே இந்த நாலு வார்த்தைகளும் சப்ஜெக்டா வரும்போது இந்த பக்கத்துல இருக்கிற வெர்பை எடுத்து அப்படியே நீங்க போட்டுக்கலாம். பட் அப்படி இல்லை. ஹீ ஷி இட் வருதுங்க. நீங்க ஐவி இதுன்னு சொன்னேன், நான் அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டேன். பக்கத்துல அந்த வெர்பு எடுத்து அப்படியே போட்டுக்கிட்டேன். ஆனா ஹீ ஷீட்னு வருது, அதுக்கு பக்கத்துல நான் அந்த வெர்பு எடுத்து அப்படியே போட்டேன், சென்டென்ஸ் தப்புன்றாங்க அப்படின்னு சொன்னா அது தப்பு தான். ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த வெர்பு எடுத்து அப்படியே ஹீ ஷீட் பக்கத்துல போடக்கூடாது.
ஷீட்னா என்ன? யாரோ ஒருத்தவனை பத்தி பேசும்போதோ, யாரோ ஒரு பொண்ணை பத்தி பேசும்போதோ, இல்ல அதுன்னு சொல்லும்போதோ, நம்ம அந்த வெர்ப எடுத்து அப்படியே போடக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? இந்த வெர்போட ஒரு எஸ் சேர்த்துக்கணும். இது நம்ம எதுவும் சேர்க்கறது நான் வந்து சேர்க்கலாங்க. இதை நான் வந்து சேர்க்கல. இது வந்து கிராமர், ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸை வந்து ஃபார்ம் பண்றேன். அதாவது நான் பாசிட்டிவா பத்தி பேச போறேன் அப்படின்னா, அதுக்கு இந்த மாதிரியான பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே கிராமர் ரூல்ல இருக்கு. நம்ம ஏற்கனவே இருக்கிற அந்த மொழியோட இலக்கணத்தெல்லாம் நம்ம உடைக்க முடியாது. சரிங்களா? அப்போ இதுதான் இந்த பேசிக். இது எப்பப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்? 2 வார்த்தையை வச்சுட்டு பேசணும். நான் செய்யற வேலையை டெய்லியும் செய்யற வேலையை பத்தி பேசுறேன். அடுத்தது என்னோட ஹேபிட்டை பத்தி பேசுறேன். இந்த உலகத்துல மாறாததை பத்தி பேசுறேன். இந்த மாதிரி 4 கேஸ்ல 2 வார்த்தையில நான் வந்து பாசிட்டிவா பேசிக்கலாம், பதில் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இதை பத்தி பார்க்கலாமா பிரீஃபா? அவ்வளவுதான். இதுதான் ரூல் முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்தது பார்ப்போம். அப்படியே தள்ளி விடுங்க. இப்போ நான் அந்த வெர்பு டேபிள் உங்களுக்கு காட்டுறேன். வெர்பு டேபிள் நீங்க ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க. இது என்ன இருக்கும்? ப்ரெசென்ட்னு இருக்கும். ப்ரெசென்ட் டென்ஸ் வெர்பு. இது பாஸ்ட் டென்ஸ் வெர்பு. இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இது மூணுக்கு என்னங்க வித்தியாசம் அப்படின்னா, இது எல்லாமே வெர்புனா என்ன? எல்லாம் செயலை குறிக்கிற வார்த்தை. இப்போ முதல்ல இருக்கிற செயலை குறிக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, இதுக்கு பேரு ரூட் வெர்பு அப்படின்னு நீங்க படிச்சிருக்கீங்க. ரூட் வெர்பு. இங்க இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரூட் வெர்பு அப்படின்னு படிச்சிருக்கீங்க. ஏன் அப்படின்னா, இதுதான் ரூட். ரூட்னா என்ன? வேறு. ஒரு தாவரத்துக்கு ரூட்டு தான் வேறு. சரிங்களா? ரூட்னா வேறு. ரூட் இருந்தாதான் தாவரம் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு முளைஞ்சு நல்லா பூவும் கனியும் தரும். சரிங்களா? இதுதான் ரூட். அப்போ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மற்ற சென்டென்ஸுகள் வந்து செயலை குறிக்கிற சென்டென்ஸ் எல்லாம் வரணும்னா இந்த மாதிரி இந்தாண்ட 2வது 3வது இன்னும் நிறைய சென்டென்ஸ் வரணும். ஒரு செயலை குறிக்கிற வார்த்தைகள் நிறைய சொல்லணும்னா முதல்ல ரூட் தான் நமக்கு முக்கியம். ரூட் வந்து வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ரூட்னா என்ன? அதுதான் சோர்ஸ், ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம். வேறு அதுதான். அப்ப இதை வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த சென்டென்ஸ் நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகேவா? புரியுதா? அப்ப இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுதான் உங்களுக்கு ஸ்கூல்ல ரூட் வெர்புன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த டேபிளையும் இன்னும் பிரீஃபா பார்க்கலாம். இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொன்னா, இது பாஸ்ட் டென்ஸ் வெர்புன்னு சொன்னா, இது வந்து பிரசன்ட் டென்ஸ் வெர்புன்னு நீங்க படிச்சிருக்கீங்க. இப்போ முதல்ல ஒரே ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம். இங்க வந்து ஈட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இங்க ஏட்டுன்னு இருக்கு. ஈட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னங்க? ஈட்டன். இதுதான் நம்ம ஸ்கூல்ல படிக்க சொல்லி இங்கிலீஷ் வார்த்தை செம்மையா பிச்சு எடுத்துருப்பாரு நம்மள. ஈட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன சொல்லு, பிளேயோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன சொல்லு அப்படின்ட்டு. சரிங்களா? அப்போ ஈட் அப்படின்ற வார்த்தை அப்படிதான், அதுதான் ரூட். அந்த மற்ற வார்த்தைகள் உருவாகிறதுக்கான வேறே இதுதான். சரிங்களா? இப்ப இந்த ஈட்டுல இருந்தா இங்க பாருங்க, ஈட்டிங்னு ஒரு வார்த்தை வருமா? ஏட்டுன்னு ஒரு வார்த்தை வந்துருச்சா? ஈட்டுன்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு. சரிங்களா? அப்போ மற்ற வார்த்தைகள் உருவாகிறதுக்கு காரணமானது இந்த வெர்பா இருக்கிறதுனால, இந்த செயலை குறிக்கிற வார்த்தையா இருக்கிறதுனால, இதை நம்ம ரூட் அப்படின்னு சொல்றோம், வேர் அப்படின்னு சொல்றோம். மற்ற வார்த்தைகளுக்கான வேராக இருக்கிறது. அதனால இது வந்து ரூட் வெர்பு, வேர்ச்சொல், செயலை குறிக்கிற வேர்ச்சொல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே, இப்ப பாருங்க. அப்போ மற்ற வார்த்தைகள் வந்து இதுல என்னென்ன? ஈட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஏட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஈட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. எதுல இருந்து வந்துருக்கு? ஈட்ல இருந்து வந்துருக்கு. இப்ப அப்பா கேட்கிறாரு, என்னப்பா செய்யற அப்படின்னு கேட்கிறாரு. என்ன சொல்றீங்க? நீங்க சாப்பிடுற. ஐ நான் என்ன சொன்னேன்? ஐவிஇலே வந்துச்சுன்னா இந்த முதல்ல இருக்கிற வார்த்தைகளை எடுத்து அப்படியே இது பக்கத்துல எழுதிக்கலாம்னு சொல்லலாம். ஐவியுடைய சப்ஜெக்ட் தான் வருது. முதல்ல வருது, ஒரு சென்டென்ஸோட முதல்ல ஐவியுதே வருது. அப்பா கேட்கிறாரு, என்னப்பா செய்யற அப்படின்னு கேட்கிறாங்க. நான் வந்து நான் செய்யற வார்த்தையை செய்யற செயல 2 சென்டென்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அப்போ ஐன்னு எடுத்துக்கிட்டேன். பக்கத்துல இது வெர்பு போடணுமா? செயலை குறிக்கிற வார்த்தை வருமா? என்னப்பா செய்யற அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கிற கேள்வியில செயல் இருக்கு. நம்ம செய்யற செயலை கேட்கிறாரு. அப்ப இங்க இந்த வெர்பு டேபிள் சொன்னேன். சப்ஜெக்ட் அடுத்தது இந்த வெர்பை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம்னு சொன்னது. முதல் டேபிள் இருக்கிற வெர்பை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். அப்போ ஐ ஈட்டுன்னு சொல்லிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ நீ என்ன செய்யற அப்படின்ட்டு உங்க பக்கத்துல உங்க அண்ணன் உட்காந்துருக்கான். அவனை பத்தி கேட்கிறாரு. அவன் என்ன செய்யறான்? நான் அண்ணன் என்ன செய்யறான்?
அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்குறாங்க. அப்புறம் அவங்கெல்லாம் என்ன செய்றீங்கன்னு அப்பா கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நீ என்ன செய்றேன்னு கேட்குறாரு ஐ ஈட். அவன் என்ன செய்றான் ஹீ ஈட். சரி அவன் மட்டும் கொடுக்க ஃபர்ஸ்ட் நீ என்ன செய்றீங்கன்னு கேட்குறாங்க ஐ ஈட். நாங்க நீங்க என்ன செய்றீங்க நாங்க ஈட் பண்றோம் வி ஈட். அடுத்தது அவங்கெல்லாம் என்ன செய்றாங்க அவங்க ஈட் பண்றாங்க அவங்களும் சாப்பிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப வராரு அடுத்த கேள்விக்கு அப்பா வராரு. சரி ஓகே இதெல்லாம் ஓகே. அண்ணன் என்ன பண்றான் வாட் வாட் டஸ் ஹி டூ. அண்ணன் என்ன செய்றான் அப்படின்னு கேட்குறா. இந்த ஹீ எடுத்து அப்படியே போட்டுக்கிட்டு ஈட்டுன்ற வார்த்தையை அந்த வெறுப்பு டைப்ல என்ன சொன்னேன் நான் முதல் சென்டென்ஸ் தானே யூஸ் ஆகும்னு சொன்னேன். ஈட் எடுத்து போட்டாச்சு. அப்ப இது இப்படியே வருமா ஹீ ஈட்டுன்னு வருமா வராது. ஏன்னா ரெண்டு வார்த்தையில தான் நான் பதில் சொல்ல போறேன். அப்படியே ஹீ ஈட் அப்படியே எடுத்து அந்த வெறுப்பு டைப்ல எடுக்கிறத எடுத்து அப்படியே நான் எழுத முடியாது. என்ன செய்யணும் பக்கத்துல ஒரு எஸ் சேர்த்துக்கணும். எப்போ ஹீ ஷீ ஈட் எல்லாம் வரும்போது பக்கத்துல ஒரு எஸ் சேர்த்துக்கணும். இது எப்போ பாசிட்டிவா பதில் சொல்றோம். ரெண்டே வார்த்தையில பதில் சொல்றோம். அதுவும் வந்து ஆமா அப்படின்ட்டு பாசிட்டிவா சொல்லும்போது நெகட்டிவா சொல்லும்போது இந்த மாதிரி வராது. ஓகேவா? அப்போ இததான் இங்க பார்க்க போறோம். அப்போ ஹீ ஷீ இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த வெர்போட எஸ் சேர்த்துக்கிற மாதிரி வரும். இல்ல வேற வேற ஃபார்மேட்லயே வரும். அது இந்த எக்ஸாம்பிளே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே இப்போ ஐ இதை மட்டும் பார்க்கலாம். இங்க பாருங்க கோன்ற வெர்பு இங்க இருக்கும். கோ வென்ட்டு மூணாவது டேபிள்ல கான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்க தானே இருக்கும். நான் என்ன சொன்னேன் இந்த இதுல இருக்கிறது எடுத்து தான் எழுதணும்னு சொன்னேன். சப்ஜெக்ட் பார்க்கல ஐ கோன்னு வருது. ஐ கோ இங்க தான் வரும். ஐ ஈட்னு வருது. ஈட் அப்படின்ற மதர் ரோல தான் வரும். அடுத்து ஐ ட்ரிங்க் இங்க தான் வரும். ஐ ரீடிங் வருது. ரீடிங் வார்த்தை இங்க தான் வரும். ஐ பிளேன் இருக்கு. பிளேன்ற வார்த்தை இங்க தான் வரும். சரிங்களா? இப்ப புரியுதா? அப்போ இந்த வெர்புக்கு வெர்பு எங்கேருந்து வருது முதல் இடத்துல இருந்து வருது. அப்ப என்ன செய்றீங்க இப்ப ஐ பார்த்தாச்சு. அடுத்தது பாருங்க யூ கோ டு ஸ்கூல். நீ என்ன பண்ற இல்ல இது வந்து நம்மளே சொல்ல முடியாது. யூ கோ டு ஸ்கூல்னா நீ ஸ்கூலுக்கு போற. யூ பிளே ஃபுட்பால்னா நீ இப்ப நம்மகிட்ட கேட்பான்ல நான் என்ன செய்யறேன் உனக்கு தெரியுமா நான் என்ன செய்யறேன்னு உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஐயோ நீ விளையாடுற ஃபுட்பால் விளையாடுற இது கூட எனக்கு தெரியாதா யூ பிளே ஃபுட்பால். அடுத்தது நான் என்ன செய்யறேன்னு இப்போ ஸ்கூல்ல யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒரு பையன் போறான். அப்போ உங்ககிட்ட கேக்குறான் எப்படி உங்களுக்கு தெரியாம மறைஞ்சு நின்று கேட்கிறான். என்ன கேட்கிறான் நான் என்ன செய்யறேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறான். நீங்க அவனை பார்த்துட்டீங்க அவன் யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போறான். அப்ப நீங்க என்ன பதில் சொல்லுங்க ஐயோ அது எனக்கு தெரியாதா நீ ஸ்கூலுக்கு போற நீ ஸ்கூலுக்கு போற யூ கோ டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? ஓகேவா? அடுத்தது பாருங்க நீ என்ன செய்யறன்னு எனக்கு தெரியாதா நீ ஃபுட்பால் விளையாடுற. யூ ரீட் புக்ஸ்னா நீ புக் படிக்கிற. நீ ஈட் ரைஸ்னா வி ஈட் ரைஸ்னா நாங்கெல்லாம் சாதம் சாப்பிடுறோம். நாங்கன்னு வரும்போது ரெண்டு பேர் இருப்பாங்க. இல்ல அதுக்கு மேல கும்பலா இருப்பாங்க. சரிங்களா? இப்போ வி ஈட் ரைஸ்னா நாங்கெல்லாம் சாதம் சாப்பிடுறோம். இப்போ நாங்க அப்படின்னு வரும்போது அதுல இன்னொன்னு இருக்கு. நாங்கெல்லாம் வரும்போது அதுல நீங்க இருப்பீங்க. பிளஸ் உங்க ஃப்ரெண்ட் இருக்கலாம். மத்தவங்க நிறைய பேர் இருக்கலாம். ரெண்டு பேர் இருக்கலாம் இல்ல ரெண்டுக்கு மேல இருக்கலாம். அப்படின்னு வந்தாதான் அது நாங்க. ஓகேவா? அடுத்தது தேனா அவங்க ரொம்ப தூரத்துல அவங்க அப்படின்னு வரும்போது தேன்னு வரும்போது அதுல நீங்க இருக்க மாட்டீங்க. உங்களை தவிர மத்த எல்லாரும் வருவாங்க. யார வேணாலும் இருப்பாங்க. அப்போ அதுல ரெண்டு பேர் இருப்பாங்க இல்ல ரெண்டு பேருக்கு மேல இருப்பாங்க. அப்பா அப்பா வந்து கேக்குறாரு அப்பா அண்ணனும் தம்பி என்னப்பா பண்ணிட்டு இருக்காங்க அண்ணனும் அக்காவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க ரெண்டு பேருமாப்பா அவங்க ரெண்டு பேரும் லைப்ரரி போறாங்கப்பா லைப்ரரி போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் லைப்ரரி போறாங்க அப்படின்னும் போது தே கோ டு லைப்ரரி. இந்த கோன்றது எங்கன்னு வந்துச்சு அந்த வெறுப்பு டைப்ல முதல்ல இருக்கிற வார்த்தையா வந்துருச்சு. அப்படியே வந்திருக்கு பாருங்க. இது ஹீ ஷீட் ஆச்சுன்னா கோன்றது கோஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? இதெல்லாம் புரிஞ்சிச்சு அவங்களுக்கு அதை கொஞ்சம் வெட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க சரி ஓகேப்பா அவங்களெல்லாம் பார்த்தாச்சு. அண்ணன் என்ன பண்றான் அண்ணனா இந்த பிளே அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வரும் இங்க இருந்து வருது. பிளே ரீடு இது வந்து ரீட்ஸ்ன்னு இருக்கு. எஸ் இருக்கு இங்க இருக்கிற ரீட் கூட ஒரு எஸ் வந்திருக்கு. இங்க இருக்கிற பிளே கூட ஒரு எஸ் பிளேஸ்ன்னு வந்திருக்கு. இங்க இருக்கிற ட்ரிங்க் கூட ஒரு ட்ரிங்க்ஸ்னு வந்திருக்கு. எஸ் இங்க கூட கோ இங்க இருக்கிற கோ கூட ஒரு எஸ் கோஸ்ன்னு வந்திருக்கு. இங்க இருக்கிற குக்கு கூட ஒரு எஸ் குக்ஸ்ன்னு வந்திருக்கு. இங்க இருக்கிற ரீடு கூட ஒரு எஸ் ரீட்ஸ்ன்னு வந்திருக்கு. சரிங்களா? இங்க இருக்கிற
ரெயின் கூட ஒரு எஸ் வந்து ரெயின்ஸ்னு வந்திருக்கு. இங்க இருக்கிற லுக்கு கூட ஒரு எஸ் வந்து லுக்ஸ்னு வந்திருக்கு. ஸோ அப்போ இதெல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகள்? ஒரு வெர்போட எஸ்எஸ் வந்து வரும். எப்போ வரும்? முதல்ல இருக்கிற வார்த்தை ஹீ, ஷீ, இட் அப்படின்லாம் வரும்போது இந்த வெர்பு டைம்ல நீங்க படிச்ச ரோல இருக்கக்கூடிய வார்த்தைகள் கூட எல்லாம் எஸ்எஸ் வந்து வந்துடும். ஓகேவா? புரியுதா? இப்போ பாருங்க. அப்போனா அவன் என்னப்பா பண்றான்? அவன் ஹீனா யாரு? அவன் சொல்லும்போது இல்ல அவர்ன்னு சொல்லும்போது மேனேஜர் என்னப்பா பண்றாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஹி கோஸ் டு மீட்டிங். கோஸ் டு மீட்டிங். இதை வந்து ஹீனா நீங்க அவன் தானே சொன்னீங்க. அப்ப நான் எப்படி மேனேஜரை வந்து தரக்குறைவா அவன் வந்து மீட்டிங் போயிருக்கான் அப்படின்னு எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதே தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு, அவர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. தமிழ்ல எப்படியே சொல்லுங்க, அவன் மீட்டிங் போயிருக்கான் அப்படின்ட்டு மேனேஜரை சொல்ல முடியாது. ஸோ அவர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லிக்க. அவர் மீட்டிங் போயிருக்காரு, சார் மீட்டிங் போயிருக்காருன்னு சொல்லுவீங்கல்ல. ஸோ அப்ப அவன்னா அப்படியே அதை அவன் இவன் அவன் எடுத்துக்கூடாது. ஓகேவா? ஓகே. ஓகே. இப்போ இந்த ஹீன்றதை எடுத்துட்டு மேனேஜருக்கு பேர் இருக்கும்ல, சம்பத் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு மேனேஜர். ஹீ கோஸ் டு goes to meeting. இப்போ பேருக்கு பதிலா நான் என்ன சொன்னேன்? ஹி ஷீட்ல என்னதுன்னு சொன்னேன்? ஒரு பேருக்கு பதிலா சொல்லக்கூடிய வார்த்தை தான் அப்படின்னு சொன்னேன். சம்பத் அப்படின்ற பேரை சொல்றதுக்கு பதிலா அவரு அவன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த வார்த்தை எல்லாம் வருது. அப்போ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸோட வார்த்தை வந்து அதுக்கு பக்கத்துலயே ஒரு செயலை குறிக்கிற வார்த்தை என்ன வரும்? அந்த வெர்போட எஸ் சேர்ந்து வரும்னு சொன்னதா? சரிங்களா? இந்த வெர்பு எங்க வரும்? வெர்பு டேபிள்ல முதல்ல இருக்கிறோம்னு சொன்னா ஓகே, அதை அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ சம்பத் கோன்றது கோஸ் மாறிடுச்சு. இந்த முதல் வெர்பு கோஸ் மாறிடுச்சு. மீட்டிங். சம்பத் எங்கப்பா உங்க மேனேஜர் சம்பத் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. சம்பத் கோஸ் டு மீட்டிங். சம்பத் வந்து மீட்டிங் போயிருக்காரு. அப்படியா? அப்படியே சொல்லலாம். இல்ல அவர் எங்கப்பா இல்ல அவ எங்கன்னு சொல்லும்போது அவர் வந்து ஹி கோஸ் டு மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹி ஷீட் எப்போ வருது? யாரோ ஒருத்தவங்களோட பேரை சொல்றதுக்கு பதிலா அவங்கள வந்து அவன் அவள் இல்ல அவர் அது அப்படின்னு சொல்லும் போது மட்டும் தான் அந்த ஹி ஷீட்லாம் வருது. அதுதான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்ப பாருங்க. ஹீ பிளேஸ் ஃபுட்பால். அவரு கால்பந்து விளையாடுறான். இல்ல அவன் கால்பந்து விளையாடுறான். ஹீ ரீட்ஸ் புக். அவன் புக் படிக்கிறான். இல்ல அவர் புக் படிக்கிறாரு. ஹீ ட்ரிங்க்ஸ் மில்க். அவன் பால் குடிக்கிறான். ஷீ கோஸ் டு ஸ்கூல். அவன் ஸ்கூலுக்கு போறான். ஷீ குக்ஸ் ஃபுட். அவன் அந்த பொண்ணு அவ இவருக்கு பேர் இருக்கும்ல. சரிங்களா? இவருக்கு பேர் இருக்கும். சரிங்களா? ஷாஷா அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னா ஷாஷா என்ன பண்றா? ஷாஷா குக்ஸ் ஃபுட் அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ ஷாஷா என்ன பண்றா? ஷீ ரீட்ஸ் நியூஸ் பேப்பர். அப்ப ஷீன்னு வந்தாலும் ரீட்ஸ் தான் வரணும். இந்த ஷீக்கு பதிலாக உள்ள பேர் எடுத்து போட்டாலும் ரீட்ஸ் தான் வரணும். ஓகேவா? புரியுதா? இங்க பாருங்க. இட்டு வந்துருச்சு. அது கூட ரெயின் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துருக்கு. அப்போ இட்டு வந்து பக்கத்துல வந்துச்சுன்னா அதோட கூட வர வெறும்ல ரெயின்ஸ்ன்னு சேர்ந்து வந்துருன்னு சொல்லலாம். ஸோ அப்போ இட் ரெயின்ஸ். ஷீட் வந்தாலே முதல் வார்த்தை அதுக்கு பக்கத்துல வர வெறும் எல்லாமே எஸ்எஸ்எல் வரும்னு சொன்னா இதுதான் நடந்திருக்கு. ஓகேங்களா? புரிஞ்சுக்கிச்சா? இதுதாங்க பேசிக்கு. இதுல வந்து மிக்சடு ப்ராக்டிஸ்ல ஒரு 21ல இருந்து 21, 22, 23, 24 நிறைய சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு 50 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு 50 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது 21ல இருந்து 50 வரைக்கும் இந்த மிக்சடு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்க இதை மறக்காம ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சா இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸ் வந்து